விச்சுவோட ஃபேமிலியில எல்லாரும் வந்திருக்காங்க ஜவுளி கடைக்கு. மார்க்கதரிசி ஃபேமிலியில இருந்தும் வந்திருக்காங்க. மார்க்கதரிசி அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க விச்சு வரலையான்னு. அப்பா முக்கியமான விஷயமா பெங்களூர் போயிருக்காங்க. எல்லாரும் போய் புடவை எடுக்க போறாங்க. பல்லவி அஜய் கிட்ட கேக்குறாங்க இது எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குன்னு அஜய் சொல்றாரு. இங்க விக்கிறவங்க சொல்றாங்க இது ஓல்டு மாடல் மேடம், இது உங்களுக்கு செட் ஆகல, வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா மேடம்? உங்களுக்கு நல்லா தான் இருக்கு மேடம், எடுத்துக்கோங்க. கேக்குறாங்க ஏமா ஏன் மாத்தி பேசுற? சொல்றது கரெக்ட் தான் பல்லவி, இது உனக்கு சூட் ஆகல, வேற பாக்கலாமா? இந்த புடவை எப்படி இருக்கு? உன் செலக்ஷன் எப்பயும் சூப்பர் தான். என்னன்னு சொல்றாரு, எடுத்தது வேஸ்ட் அண்ணி, இப்ப எடுத்தது சூப்பர், இது செட் ஆகாது, வேற என்னமாச்சு பாக்கலாம். பல்லவி இந்த புடவை நல்லா தானேமா இருக்கு. சொல்றாங்க கட்டிக்க போறது பல்லவி தானே, அவளே செலக்ட் பண்ணட்டும். பல்லவி லட்சுமி கிட்ட சொல்றாங்க இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு. மாப்பிள்ள இது நல்லா இருக்கா பாருங்க. சொல்றாரு எனக்கு அண்ணி செலக்ட் பண்ணதான் பிடிச்சிருக்கு, விட அதுதான் நல்லா இருக்கும் பல்லவி. பல்லவிக்கு பிடிக்கல, நீ ஃபோர்ஸ் பண்ணாத. சொல்றாங்க நான் அஜய் சொன்ன மாதிரியே அந்த புடவையை எடுத்துக்கிறேன். புடவை எடுக்கிறதுக்கு பல்லவியும் அஜயும் தனியா போறாங்க. பிரியா சொல்றாங்க பார்வதி கிட்ட நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி சேலை கட்டுவோம், ஓகேவா அண்ணி? சொல்றாரு எங்க அம்மாவுக்கு அப்புறம் அண்ணி தான், அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும்னு நாங்க எல்லாரும் நம்புவோம். நாங்க யாரும் தெரியாம கூட ஹர்ட் பண்ண மாட்டோம். நீயும் அப்படியே நடந்துக்க பல்லவி. நான் ஹர்ட் பண்ணலையே, அவங்க எடுத்து கொடுத்த புடவை நல்லா தானே இருந்துச்சு, நீ வேணான்னு சொன்ன, அதனால அவங்க எடுத்து கொடுத்தா நான் கட்டணுமா? அப்படி சொல்ல வரல பல்லவி, அவங்க செலக்ஷன் தப்பா இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு உன் புடவைய பார்த்து எங்க வாங்கினீங்க, யாரு செலக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க பல்லவி. உங்களை மாதிரியே நானும் நடந்துக்கிறேன், எனக்கு எல்லாம் புதுசு, அதான். அர்ஜுன் கேக்குறாரு கண்ணா உனக்கும் பல்லவி மாதிரி ஒரு பொண்ணை பாத்துருவோமா? பொண்ணு எனக்கு செட்டே ஆகாதுன்னு, அம்மா மாதிரி அண்ணி மாதிரி பொண்ணுதான் வேணும். அண்ணி இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கே, உங்களுக்கு தான் அண்ணே, அண்ணி கிட்ட குடுத்துடுறீங்களா? சர்ரா கண்ணா, எங்களுக்கு இல்லையா புடவை? நான் எப்படி கொடுத்தாலும் அம்மாவும் அண்ணியும் தான் ஏத்துப்பாங்க. எல்லாம் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நான் அவங்களுக்கு மாத்திரம்தான் எடுத்து கொடுப்பேன் புடவை, போங்க. அஞ்சலி அந்த புடவை கடைக்கு வர்றாங்க. அஜய் பல்லவிக்கு எடுத்து கொடுக்கறத பாக்குறாங்க அஞ்சலி. அஜயும் பாத்துடுறாரு. பல்லவி கிட்ட வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு அஜய் கிளம்பி போறாரு. அஞ்சலி அஜய பார்த்து கேக்குறாங்க என் போனை ஏன் எடுக்க மாட்டேற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அஞ்சலிய கூட்டிட்டு போறாரு. பார்வதி அஜய்க்கு எடுக்கிறாங்க வேஷ்டி சட்டை. அஜய்க்கு எப்படி இருக்கும்னு அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க. அர்ஜுன் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. பல்லவி சொல்றாங்க அவருக்கு நீங்க எதை எடுத்து கொடுத்தாலும் போட்டுப்பாரு. பார்வதி சொல்றாங்க அதுக்காண்டி உன் உரிமைய யாரும் எடுத்துக்க கூடாதுல பல்லவி, இனிமேட்டு நீயே செலக்ட் பண்ண அஜய்க்கு. பல்லவி நீ பாத்துக்கிட்டே இரு, நான் அஜயை கூட்டிட்டு வந்துடுறேன்னு பார்வதி போறாங்க. விக்ரம் காஃபி ஷாப்ல டிஸ்கஸ் பண்றாங்க தோழியோட. அம்மா கால் பண்ணி சாரு கிட்ட சொல்றாங்க உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமா ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு காஃபி ஷாப்ல. கேடி அண்ணா நகர் பக்கத்துல. அவங்க 2 பேரும் க்ளோஸா பேசிக்கிற மாதிரி இருக்கு. கூட வேலை பாக்குறவங்களா இருக்கும், எதுக்குடி தேவையில்லாம பேசுற? கூட வேலை பாக்குறவங்கன்னா காஃபி ஷாப்ல எதுக்கு மீட் பண்ணணும், ஆபீஸ்ல மீட் பண்ண வேண்டியதானே? ஏமா விக்ரம் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, போனை வை. விக்ரமுக்கு சாரு கால் பண்றாங்க. சொல்லு சாருன்னு விக்ரம் கேக்குறாரு. ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ எங்க இருக்க விக்ரம்? ஆபீஸ்ல இருக்கேன் சாரு, நான் வீடியோ கால் பண்றேன், அட்டன் பண்ணு விக்ரம். சாரு நான் அப்புறம் பண்றேன். இங்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், வீட்டோட மூத்த மாப்பிள்ள இல்ல, கால் வந்தேன்னா உனக்கு பிடிச்சத எடுத்துக்கலாம். நீயே செலக்ட் பண்ணு, எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, அப்புறமா கால் பண்றேன் சாரு அப்படின்னு போனை வச்சிடுறாரு. விக்ரம் நீ பிரசன்டேஷன் கண்டினியூ பண்ணு. சாரு கால் பண்றாங்க, கட் பண்றாரு. ஏய் எதுக்கு என்ன இழுத்துட்டு வர? இப்ப எதுக்கு வந்த? உனக்கு வேற பொண்ணோட கல்யாணம்னு சொல்றாங்க, பொண்ணு கூட புடவை எடுத்துக்கிட்டு இருக்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ப்ளீஸ் பல்லவியோட நிச்சயமாயிருச்சு, கூட தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்பனா நான் அஜய் சீரியஸா காதலிச்சோம் அஜய், ப்ளீஸ் நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகாது. உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? நான் இப்பவே போய் பேசுறேன், நீ நான் சொல்றத கேளு. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா அஜய்? சொல்லு அஜய். அப்பாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல, அவர் பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாது அஞ்சலி. அப்பாவை கேட்டுட்டா என்ன லவ் பண்ண அஜய்? அவர்கிட்ட பேசுறேன் ப்ளீஸ் அஞ்சலி. போட்ட மோதிரம் என் கையில தான் இருக்கு அஜய், என்ன சொன்ன குள்ள மறந்துட்டியா அஜய்? என் அப்பா முடிவு பண்ணிட்டாருன்னா மாத்திக்கவே மாட்டாரு, அழுகாத அஞ்சலி, தயவு செய்து இங்க இருந்து கிளம்ப அஞ்சலி. ஃபேமிலியில யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஈரானின் தலைநகரம் டெஹ்ரான். நாளை சந்திப்போம்.